கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து மத்திய நிதிநிலை அறிக்கையை கொடுத்து கொண்டிருப்பவர். அதோடைய ஹைலைட்ஸ், அதோடைய முதன்மை தகவல்களை மட்டும் பார்ப்போம். நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், இதில் மிக முக்கியமாக 3 விஷயங்களுக்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 3ஐயும் நாம் அதற்கு பிறகு விரிவாக பார்க்கலாம். இந்த 3இல் முதலாவதாக நான் பார்ப்பது உற்பத்தி துறைக்கு கொடுத்திருக்கக்கூடிய கவனம். நம்முடைய 3 முக்கியமான துறைகள் விவசாயம், உற்பத்தித்துறை, சேவைத்துறை. இதில் சேவைத்துறை மிக வேகமாக தானாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உற்பத்தித்துறை அந்த அளவுக்கு வளராமல் பின்தங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் அதில் மிகப்பெரிய கவனத்தை செலுத்தியிருக்கிறார்கள். இது நம்பர் 1. அடுத்தது கட்டுமானம், உள்கட்டுமானம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது சாலைகள், பாலங்கள், ரயில்வே வசதிகள், இந்த மாதிரியான உள்கட்டமைப்புகள், இவற்றை விரிவாக்குவது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கவனத்தை தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த அரசு, நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு இதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது. இந்த முறையும் அதற்கென்று அதிகமான ஒரு கவனத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தொட்டு செல்ல வேண்டியிருக்கிறது, அவற்றையும் பார்ப்போம். 3வதாக ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ். ஒரு அரசு எவ்வளவு கட்டுப்பாட்டுடன் தன்னுடைய பட்ஜெட்டை போடுகிறது, தன்னுடைய வருமானம் எவ்வளவு, தன்னுடைய செலவு எவ்வளவு, அந்த செலவுகளை எப்படி வருமானத்துக்கு உள்ளாக எவ்வளவு தூரத்துக்கு வைத்துக்கொள்வது, குறைந்த அளவுக்கு வெளியில் கடன் வாங்குவது, இதுதான் அடிப்படை. அப்படி செய்யும்பொழுது தான் ஸ்டெபிலிட்டி இருக்கும். மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு விரைவான வளர்ச்சி தேவை, அதே சமயம் பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். ஒரு கட்டுப்பாட்டுடன் நம்முடைய அரசின் நிதிநிலை இருக்க வேண்டும், மத்திய அரசின் நிதிநிலை இருக்க வேண்டும். அது எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதை தவிர எண்ணற்ற பல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. நான் அதிலெல்லாம் கவனம் செலுத்த போவதில்லை. இந்த முக்கியமான சிலவற்றை மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ அவங்க எடுப்பிலேயே பட்ஜெட்டோடைய எசன்ஸ் அவங்க கொடுக்கும் பொழுதே முதல் ஃபோக்கஸே பொருளாதாரம், அதுலேயும் உற்பத்தித்துறை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். மிக முக்கியமாக ஃபோக்கஸ் ஆன் செமிகண்டக்டர், இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ISM 2.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நன்றாகவே தெரியும் எப்படி இந்தியா ஒரு மிகப்பெரிய ஃபோக்கஸை மொபைல் செல்பேசிகளுடைய உற்பத்தியில் கொண்டு அதற்கென்று ஸ்பெஷலாக ப்ரொடக்டிவிட்டி லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நம்ம அதில் செய்தோம். ஒரு காலத்தில் நம்முடைய அனைத்து செல்பேசிகளும் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருந்த நிலையிலிருந்து இன்றைக்கு செல்பேசிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்பொழுது இந்தியாவுடைய மிஷன் என்ன அப்படின்னா, இந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் எப்படி செமிகண்டக்டர் உற்பத்தியை இந்தியாவிலேயே செய்து இறக்குமதி என்பதை பெருமளவு குறைப்பது. இது மொபைல் ஃபோன் அசம்பிளி மாதிரியே அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. மிக அதிகமான முதலீட்டை எடுத்துக்கொள்ள போகுது. அதில் எப்படி சாதிக்கப் போகிறார்கள் என்பது வரும் ஆண்டுகளில் தான் தெரியும். ஆனால் அதில் ஒரு ஃபோக்கஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. 2வது ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடியது இந்த ரேர் எர்த் மினரல்ஸ். இது இன்றைக்கு முழுமையாக இது எல்லாமே இந்த காந்தங்களை உருவாக்குவது, அதன் மூலமாக மின் மோட்டார்களை தயாரிப்பதில் அது தேவைப்படுகிறது. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லை என்றால் உங்களுடைய எலக்ட்ரானிக் தொழிலும் சரி, மின் வாகன தொழிலும் சரி மிக அதிக அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ அதற்கென்று ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அதில் இறங்குகிறார்கள். அதில் தமிழகம், ஆந்திரா 2 மாநிலங்களிலும் இதற்கான ஃபோக்கஸ் நிறைய செலுத்தப்பட போகிறது. ஸோ அது ஒரு முக்கியமாகிறது. மேனுஃபேக்சரிங் செக்டரை மேலும் முன்னெடுத்து செல்வதற்காக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வேறு சில பாயிண்ட்னு பார்த்தோம்னா, ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், அதற்கு தேவையான சில மூலப்பொருட்களையும் இறக்குமதி செய்வதற்கு கஸ்டம்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இன்னொன்று கேபிட்டல் குட்ஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் டூலிங். இது ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயமாக பார்க்குறேன். நமக்கு நம்முடைய பொருட்களை உற்பத்தி செய்யணும்னா அதற்கு மெஷின் தேவை. அந்த மெஷின்களை இந்தியாவுக்குள் கொண்டு வருவதற்கு அல்லது அதில் முதலீடு செய்வதற்கு யாராவது அதில் கவனம் செலுத்துகிறாங்கன்னா, முக்கியமாக நான் ரெசிடென்ட்ஸ்.
இந்தியாவுக்கு வெளியில் இருப்பவர்கள் அதற்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர் உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதில் மிகப்பெரிய கவனம் செலுத்துகிறார்கள். இது உற்பத்தியை ஊக்குவிப்பதில் மிகப்பெரிய கவனம் செலுத்துகிறார்கள். அதுலேயும் எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அவர்கள் தான் இந்த துறையை பெருமளவுக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கென்று சில சப்போர்ட் கொடுக்குறாங்க. முக்கியமாக லிக்விடிட்டி சப்போர்ட். இது இதில் இந்த சிஜிடி எம்எஸ்சி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். அதற்கான சப்போர்ட்டை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ், சில துறைகளை உற்பத்தியை பொதுவாக எடுத்துக்கொண்டு அதில் சில முக்கியமான துறைகளை எடுத்துக்கொண்டு அதை நிறைய ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக கணிசமான அளவுக்கான முதலீடு அதற்குள் போகிறது. சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதில் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அதில் மோசம்னு சொல்லலை, ஒரு உற்பத்தி துறைக்கான கவனம் தான் இந்த முறை நான் முக்கியமானதாக பார்க்குறேன். அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை விட்டுருவோம். பட் ஃபோக்கஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த கட்டுமானங்களை ஏற்படுத்துவதற்காக. இந்த கட்டுமானங்களை ஏற்படுத்துவதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் கணிசமாக ஏறி இருக்கிறது. ஸ்ட்ரென்தனிங் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் க்ரோத்னு இந்த செக்ஷனில் கிளியராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2014-15ஆம் ஆண்டு சுமார் 2 லட்சம் கோடி மட்டுமே முதலீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு 12.2 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 6 மடங்கு இந்த ஆண்டு இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அதை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல நேரங்களில் உற்பத்தி செய்த பொருள் ஒரு இடத்துல தங்கி போயிடுது. நம்முடைய சாலைகள் மூலமாக இந்த பொருளை எடுத்து செல்வது அப்படின்னா அதற்கான செலவு அதிகமாகிறது. அப்போ நீங்கள் ஏற்கனவே உற்பத்தி செய்த செலவுக்கு மேலே டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு சேரும் பொழுது அது அன்வயபிள் ஆகுது, அது மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறதுக்கு. அப்போ டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸுங்கிற கான்செப்ட் ஏற்கனவே இருக்கிறது தான், அதை அதிகமாக்குதல் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஃபோக்கஸ் நடக்குது பார்க்குறோம். அடுத்தது வாட்டர்வேஸ். இது ரொம்ப நாளாக பல எக்ஸ்பர்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நம்ம இந்தியாவுக்கு முக்கியமாக தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டால் குஜராத்திலிருந்து வங்காளம் வரை அனைத்துமே ஒரு புறம் கடலால் சூழப்பட்டிருக்கு, முன்னொரு புறம் பல இடங்களில் தமிழ்நாட்டை விட்டுருவோம், கேரளாவையும் விட்டுருவோம், கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா, மகாராஷ்டிரம் போன்ற இடத்திலிருந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அப்படியே மேலே போனோம்னா நன்றாக ஓடக்கூடிய ஆறுகள் இருக்கின்றன. அப்போ கடல், ஆறு இவற்றையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்தக்கூடிய விதமாக வாட்டர்வேஸ் பொருட்களை கப்பல் மூலமாகவோ அல்லது பெரும் பார்ஜஸ் மூலமாகவோ எடுத்து செல்வது. ஸோ இது நமக்கு ஒரு புதிய ஐடியா கிடையாது, ஆனால் செயல்படுத்தக்கூடிய மாதிரி நம்மிடம் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஒரு பெரிய அளவுக்கு நடக்க போகிறது. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோஸ்டல் கார்கோ ப்ரமோஷன் தான் நான் இப்போ சொன்னேன். இந்த கோஸ்டல் கார்கோ ப்ரமோஷன் ஸ்கீம் மூலமாக எப்படி கோஸ்டல் ஷிப்பிங் அதை எப்படி அதிகமாக்குவது அப்படின்ட்டு, அப்புறம் சி பிளேன் அப்படின்னு இன்னொரு திட்டமும் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிடரபுளாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு குறிப்பிட்ட துறையாக நாம் இதை பார்க்குறோம். அடுத்ததாக அர்பனைசேஷன். இது எனக்கு இதுவும் ரொம்ப பிடித்த ஒன்றாக இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் நமக்கு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமாகுதுன்னா, இன்றைக்கு ஒரு பெருநகரம் சென்னையோ மும்பையோ அல்லது டெல்லியோ அது உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் மற்றும் சேவை, இந்த நகரங்களுடைய ஜிடிபி என்பது மிக பெரிது. இப்போ நமக்கு உண்மையான தேவை என்பது இந்தியாவில் மேற்கொண்டு பல பெருநகரங்களை உருவாக்குவது. என்னுடைய ஒரு கணக்கில் பெருநகரம்னா 50 லட்சம் பேர் இருந்தாலே போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த சென்னையை தவிர அல்லது இந்த பெரும் சென்னை அப்படின்னு எடுத்துக்கொண்டு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களுக்கு வெளியில் போனீங்கன்னா நம்முடைய நகரங்கள் எல்லாம் சிறு சிறு நகரங்களாக இருக்கின்றன. அதில் கோயம்புத்தூர் மிகப்பெரிய நகரம், ஆனால் அதுவே கூட என்னுடைய 50 லட்சம்ங்கிற என்னுடைய கணக்குக்குள்ளே வராது. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை போன்ற நகரங்களையெல்லாம் 50 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு நகரமாக நாம் மாற்றினோம் என்றால் அதோடைய உற்பத்தி திறன் என்பது பல மடங்கு அதிகரிக்கும். இப்போ இவங்க என்ன அதற்கான சில முயற்சிகள் பண்ணுறாங்க அப்படின்னா,
ஃபோக்கஸ் ஆன் Tier 2, Tier 3 சிட்டிஸ் அண்ட் டெம்பிள் டவுன்ஸ். ஸோ இதோடைய ஃபைன் பிரிண்ட் என்னன்னு பார்க்கணும், அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு. அடுத்தது 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார். இது எதிர்பார்த்தது தான். உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளாகவே இந்த மும்பையிலிருந்து அகமதாபாத் போகக்கூடிய அதிவேக ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்குது. அதுபோல் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மும்பை டு புனே, புனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூரு, ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூரு, டெல்லி வாரணாசி, வாரணாசி சிலிகுரி. இந்த 7 பாதைகளை வந்து அதற்கான அடிப்படை திட்டங்கள் போட்டு அதற்கான பட்ஜெட் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து, அதில் அரசு எவ்வளவு கொடுக்க போகிறது, கடனாக எவ்வளவு வாங்க போகிறது, இது எல்லாவற்றையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து 2வது பெருசு. ஸோ உற்பத்தித்துறை ஒன்று, உள்கட்டுமானங்களை விரிவாக்குவது. இதுக்கு அடுத்ததாக 3வதாக முக்கியமாக நான் பார்ப்பது வந்து எப்படி கட்டுக்கோப்பாக பட்ஜெட் போடுவது அப்படின்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறதுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை சொல்லிடுறேன். ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறத 2022-23 இன்று வரை 6.5% ஜிடிபியில் 6.5% இருந்ததை 4.3% குறைக்கிறார்கள். ரெவென்யூ டெஃபிசிட் என்பது 4% இருந்ததை 1.5% குறைக்கிறார்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எவென்ச்சுவல் கோல் என்னென்னா, ரெவென்யூ டெஃபிசிட் என்பதை கிட்டத்தட்ட 0வை நோக்கி நகர்த்த வேண்டும். ஃபிஸ்கல் டெஃபிசிட் என்பதை 3% கீழாக இருப்பது போல குறைக்க வேண்டும். ஸோ இது எப்போ நடக்கும்? நம்ம செலவு எப்படியும் பண்ணித்தான் ஆகணும். அப்போ வருமானத்தை எப்படியாவது அதிகரிக்க வேண்டும். வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பொருளாதாரம் பெரிய அளவுக்கு இருக்க வேண்டும். ஸோ அது சார்ந்த சில சுவாரஸ்யமான சில விஷயங்கள், தகவல் இருக்குது. அதோடு இதை நம்ம நிறைவு செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கிருந்து பணம் வருகிறது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு தனிநபர் வருமான வரி கணிசமான அளவுக்கு வர ஆரம்பித்து விட்டது. 21% அரசின் வருமானமானது உங்களையும் என்னையும் போன்றோர் கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து வருகிறது. அடுத்து 2வது பெரிய அளவுக்கு பார்த்தா, நிறுவனங்கள் கொடுக்கும் வரியானது 18%, அது கார்பரேஷன் டாக்ஸ். 3வது தான் ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸஸ். இந்த ஜிஎஸ்டி வந்து எல்லாரும் மக்கள் மீது சுமத்தப்படும் பெரும் சுமை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில், அது சென்ற ஆண்டு அதில் நிறைய குறைப்பு நடந்திருக்கிறது. அது இப்போ 3வது இடத்துல தான் இருக்குது. முதல்ல தனிநபர் வருமான வரி, அதற்கு பிறகு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய வருமான வரி. ஸோ இது 2மே டைரக்ட் டாக்ஸ். இது 2ம் சேர்ந்து கணிசமானது. அது கிட்டத்தட்ட 21, 18 கிட்டத்தட்ட 39%. 39% அல்லது 40% வைத்துக்கொள்ளுங்கள். 40% வரி வருமானம் இந்த நேரடி வரியிலிருந்து வருகிறது. இப்போ மறைமுக வரியிலிருந்து இன்டைரக்ட் டாக்ஸ் என்னென்ன? ஜிஎஸ்டியிலிருந்து 15%, கஸ்டம்ஸ் 4%, எக்ஸைஸ் 6%. இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு 25%. அதுக்கு பிறகு நான் டாக்ஸ் ரெவென்யூ என்பது வந்து மத்திய அரசுக்கு டாக்ஸ் இல்லாமல் வரக்கூடிய வருமானம். அதில் வந்து ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய வருமானம் இருக்கும். ஆர்பிஐயுடைய ப்ராஃபிட், அது வந்து டபுள் கோட்ஸில் வச்சுங்க, அந்த ப்ராஃபிட், அதிலிருந்து வரக்கூடிய வருமானம். அங்கிருந்து தொடங்கி உங்களுக்கு வந்து வேறு சில அரசு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் வருமானம், அதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு 10% வருது. மீதி வந்து நம்ம கடன் வாங்கணும். கிட்டத்தட்ட 4/1 நம்முடைய செலவில் 4/1 நாம் கடன்களிலிருந்து பெறுகிறோம். 24% கடன் வாங்குகிறோம். இது வந்து கொஞ்சம் குறைச்சி அது ஒரு 20% கடனாக இருந்ததுன்றால் இன்னும் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆக இந்த 3 புள்ளியும் மீண்டும் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை அப்படியே ரிவர்ஸில் போவோம். ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன், ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ், எப்படி தாறுமாறாக செலவு செய்யாமல் கட்டுக்கோப்பாக செலவு செய்து நம்முடைய வருமானத்துக்கு உள்ளாக பெரும்பாலும் நம்முடைய செலவுகளை வைத்திருப்பது. 2வதாக கட்டுமானத்தில் பெருமளவு முதலீடு செய்வது. இது வந்து நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தை மேலே எடுத்து செல்வதற்கு மிகவும் உதவும். 3வதாக உற்பத்தி துறையில் மிகப்பெரிய ஃபோக்கஸ். அது பல பட்ஜெட்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு வந்து உற்பத்தியை மையமாக வைத்து அதில் பலவிதமான முறைகள் மூலமாக இந்த உற்பத்தியை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறதில் செலுத்திருக்கக்கூடிய கவனம். அப்புறம் தொலைநோக்கு பார்வையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான முதலீடுகளை நம்மை நோக்கி ஈர்க்க வைக்கும் விதமாக டேட்டா சென்டர்ஸ் அமைப்பதில் வரி விலக்கு.
ஒரு நீண்ட கால வரி விலக்கு 2047 வரை என்று சொல்வது, இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இது ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறதுக்குள்ள வராது. ஆனால் உண்மையிலேயே இந்தியாவின் பொருளாதாரம் வளர்வதற்கான ஒரு நல்ல பட்ஜெட்டாக இருக்கும். இதை செயல்படுத்துவதில் தான் நம்முடைய அந்த சேலஞ்ச் வருகிறது. அதை நன்றாக செயல்படுத்தி விட்டார்கள் என்றால் அது நம்முடைய பொருளாதாரத்தில் நிச்சயமாக எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.